வணக்கம் நேயர்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயருக்கு லக்ஷ்மண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 27ஆம் தேதியிலிருந்து 2ஆம் தேதி வரை அப்படி இருக்க போதான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான், நீங்கள் வந்து ராசிக்கு பார்ப்பது லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்க, மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது வந்து புது பலன்கள், அதுக்கப்புறம் வர தசாபுக்தி பலன்கள். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்த நடக்குது லிங்க் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் 3ல் இருக்குது. ஸோ 8ஆம் அதிபதியாகவும் அவர் வந்து அது 3ல் இருக்கும்போது அதிகமான ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுவும் குருவுடைய நட்சத்திரத்தில் போகும்போது கொஞ்சம் சின்ன சின்ன பிடிவாதங்கள், எமோஷன் ஆகிற மாதிரி விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ பின்னாடி ஏதாச்சும் யாராவது ஏடாவிடமாக பேசுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம், பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுலேயுமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பு, சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்களே கொஞ்சம் செலவு வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான். 3 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 3 6ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரீதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10ல் போகிறாருங்க. ஸோ 10ல் போகும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது வேலை சம்பந்தமான விஷயங்கள், ஸோ வேலை சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம். கடன் கேட்டு எடுத்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் இருக்கும், சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களும் புதிய அக்ரிமெண்ட் சைன் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ 4ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூராடத்தில் வந்து இந்த வாரம் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ பூராடணும் போது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயம், நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு லாபங்கள் வருவதற்கான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 5ஆம் அதிபதி சூரியன் வந்து 10லிருந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள். ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது. அதுவும் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகள் இதெல்லாம் இருக்கவங்கள வந்து நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். இருந்தாலும் வந்து கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் இருக்குது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா 11ல் இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ ரொம்ப அற்புதமான விஷயங்கள். அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான குரு. ஸோ 9ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 9, 12ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு 2ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பெரிய வெற்றிகள், பெரிய லாபங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நல்ல வளர்ச்சி, நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்கள் இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் அது குருவுடைய சாரத்தில் குரு இப்போ வக்கரமாக போகிறனால கொஞ்சம் ஸ்லோவாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சிறப்பு தான். ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள். ஸோ இப்போ வந்து தசாபுத்தி பலன்கள் வந்து மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்காருங்க. ஸோ 10ல் இருக்கும்போது அது சந்திரனுடைய சாரத்தில் போது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. குழந்தைகளோட வெற்றிகள், குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். சமயத்தில் வந்து குழந்தைகள் கொஞ்சம் எதிர்த்து பேசுகிற மாதிரி விஷயங்களுக்கும், கலைஞர்களுக்கு வந்து சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடியும் தொழில் வந்து அகலக்கால் வைக்காமல் இருக்குது ரொம்ப நல்லது. மேஷ லக்னமாக சந்திர தசாபுத்தினாலும் நல்ல வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், பூமி சம்பந்தமான விஷயங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த விஷயத்தில் வந்து தாயார் சார்ந்த உறவுகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அம்மா வந்து வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தினா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 3, 8 போது நிறைய எமோஷன்ஸ், ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது. அது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். கொஞ்சம் வந்து அப்பா சார்ந்த உறவுகளால் வந்து மனக்கசப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி, ராகு 12ல் இருந்து அவர் வந்து சனியுடைய சாதனமும் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, ஆனால் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிற வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. மற்றபடி மேஷ லக்னமாகிறது குரு தசாபுத்தினா குரு வந்து 2ல் இருக்காருங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா 9, 12ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது வெளிநாட்டில் சார்ந்தவர்களுக்கும் சரி, நல்ல வெளிநாடு, வெளி மாநிலங்களுக்கு நல்ல பொருள் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ தந்தை சார்ந்த உறவுகளில் வந்து கொஞ்சம் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுத்தினா நல்ல தொழில் ரீதியான விஷயம், நல்ல வளர்ச்சிகள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்தீங்கன்னா 3, 6ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம், நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேஷ லக்னமாக கேது தசாபுத்தி அந்தரங்கள். கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்காருங்க. ஸோ வேலை செய்பவர்களுக்கும் சின்ன சின்ன நெருக்கடிகள், நிறைய கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. சில பேருக்கு வந்து வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. ஸோ அது கொஞ்சம் பார்த்துருந்தோம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா மேஷ லக்னமாக சுக்கிர தசாபுத்தினா சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2, 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 12ல் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், மற்றபடி உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்கணும். ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணணும். அதாவது ஓம் வச்சோன்னா இறைவன் உள்ளே வரணும்.
ஸோ அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா 11 இருக்கார். ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப ஏற்றங்கள். அதுக்கப்புறம் புதன்கிழமை வாக்கிலே வந்து பார்த்தீங்கன்னா 11 வரும்போது கொஞ்சம் நல்ல ஒரு சந்தோஷங்கள் குதூகலங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். மற்றபடி 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது அது சிறப்பான வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பான விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. சில பேர் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி வந்து எழுத்தாளர்கள், நல்ல ஒரு கவிஞர்கள், கொஞ்சம் கற்பனை வளமுள்ள ஆர்டிஸ்ட் இவங்களுக்கு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திங்கள் செவ்வாய்க்கிழமைகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா வந்து சந்திராஷ்டம காலகட்டமாக இருக்கும்போது கொஞ்சம் சின்ன எமோஷன்ஸ் இருக்கும். முக்கியமான காரியங்கள் ஏதாச்சும் போகிறீங்கன்னா உப்பு மற்றும் சர்க்கரை ஒரு தண்ணியில் கலந்து அது குடிச்சிட்டு போங்க. சந்திராஷ்டம பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்காது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா 10ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி. ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதியான புதன். ஸோ 5ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது 9ல் இருக்கார். ஸோ 9ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு பேக்கப் சப்போர்ட் நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் புதனுக்கு அப்புறம் 11ல் வரும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். ஸோ கலைஞர்களுக்கு வந்து பெரிய லாபங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. பெரிய அளவில் வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயங்கள் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 2ல் இருக்கும் சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. இருந்தாலும் வக்கரமாக இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மற்றபடி வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு 8ஆம் அதிபதியான குரு வந்து ராசியிலே இருக்கும்போது நண்பர்கள் மற்றும் கொஞ்சம் நண்பர்கள் விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி மூத்த சகோதர சார்ந்த விஷயங்களை சின்ன பிடிவாதங்களால் வந்து கொஞ்சம் கருத்து பேதங்கள் கொஞ்சம் சண்டை சச்சரவு வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்களில். ஸோ கொஞ்சம் பிடிவாதம் இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதி 10ல் இருக்குது. ஸோ 9ஆம் அதிபதி வந்து 10ல் இருக்கும்போது பார்த்தா தொழில் ரீதியான விஷயங்கள். ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் தான் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து சனி வந்து குருடைய சாரத்தில் அஷ்டமாதிபதியுடைய சாரத்தில் போகும்போது நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. 11ஆம் அதிபதி. ஸோ 11ஆம் அதிபதி குருவாக இருந்து ராசியிலே இருக்கும்போது நண்பர்கள் மற்றும் மூத்த சம்பந்தமான விஷயம் நமக்கு பிரச்சனைகள் வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்க. 12ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது தேவையில்லாத சின்ன மனக்குழப்பங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சில நேரங்கள் வந்து சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலங்கள். இப்போ பார்க்கக்கூடிய தசாபுத்தி பலங்கள். ரிஷப லக்னம் சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கார். ஸோ 9ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களுக்கு வந்து ஒரு கேந்திராதிபதி திரிகோணத்தில் இருப்பது வந்து சிறப்பான ஒரு ராஜயோகங்களை தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது நல்ல விஷயங்களாக இருக்குங்க. அதே ஒரு ரிஷப லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி அந்தரம். சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா 8ல் வந்து திங்கள் செவ்வாயில் இருக்கும்போது சந்திராஷ்டம காலகட்டங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அந்த டைமில் வந்து கொஞ்சம் சின்ன மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரிஷப லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம். செவ்வாய் வந்து 3ல் இருந்து அது வந்து 7-2க்கு வந்துடுறார். ஸோ அந்த சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் முன்னிறுத்தி அதுக்கான செலவுகள் கொஞ்சம் நடப்பதற்கான வாய்ப்பாக இருக்குது. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். மற்றபடி ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு வந்து 11ல் பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரிஷப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த நடக்கணும். இந்த மூத்த சகோதர நண்பர்கள் கொண்டு கொஞ்சம் கவனமாக இருக்கும். தேவையில்லாத ஒரு சோம்பேறித்தனம் அப்புறம் பார்த்துக்கலாம் போஸ்ட்போன் பண்ணுற மாதிரி விஷயங்களாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. ரிஷப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தினா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதி வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். தந்தை சார்ந்த வெளிநாட்டில் இருக்கணும் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அஷ்டமாதிபதியுடைய காலகட்டத்தில் வந்து போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும். எதுவும் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து எதுவும் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறமா வந்து ரிஷப லக்னமாக வந்து சனி தசாபுத்தி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சிகள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷப லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா 2-5ஆம் அதிபதி. ஸோ 2-5ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கு ஒரு ரிஷப லக்னமாக வந்து கேது தசாபுத்தி. கேது வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகள் நிறைய கேள்விகள் கேட்பாங்க. கலைஞர்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஒரு டவுட்ஸ் வரும்.
சின்ன சின்ன மனசலனங்கள் வருவதற்கான வாய்ப்புனாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும். ரிஷப லக்னமாக வந்து சுக்கிர தசா பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10லிருந்து 11 வரார். வேலை சம்பந்தமான விஷயம் நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக நல்ல லாபகரமான விஷயங்களாக இருக்குங்க. மிதுனராசி. ஸோ மிதுனராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 4ஆம் அதிபதியான புதன். ஸோ 1 3 4ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாயோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நிலபுலன்கள் வண்டி வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள் சின்ன தலைவலிகள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு வாரத்தின் முற்பகுதி ரொம்ப சிறப்பாக இருந்தால் புதன் வியாழனில் மட்டும் சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் காலகட்டங்கள். மற்றபடி வந்து 3ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 3ஆம் அதிபதி சூரியன் வந்து 8ல் இருக்கும்போது மேலதிகாரிகள் அப்பா சார்ந்த உறவுகளில் வந்து கொஞ்சம் தலைவலிகள் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் கோவப்படாமல் இருக்கணும். அவங்க பண்ணுறது வந்து ரொம்ப எமோஷனாக கத்துற மாதிரியான விஷயங்கள் ஏற்படுறதுனால கொஞ்சம் எமோஷன் ஆகாமல் இதுவும் கடந்து போகன்ட்டு இருந்துருங்க. அதுதான் ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதி புதனும் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8ல் இருக்கும்போது நிலப்புலங்கள் வண்டி வாகனங்கள் தாயார் சம்பந்தமான உறவுகள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதில் நிறைய வாய் சண்டைகள் இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதியான சுக்கிரன் 5 12ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9லிருந்து இப்போ 10க்கு போகிறாருங்க. ஸோ தொழில் ரீதியான விஷயம் நல்ல வளர்ச்சிகள் இருக்கும். பெரிய வளர்ச்சிகள் பெரிய தொழில் வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 5ஆம் அதிபதியாக இருந்த 10க்கு வரும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நிறைய ஒரு சேலஞ்சஸ் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் குழந்தைகளால் வந்து நமக்கு ஒரு சின்ன மனசலனங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து இப்போ வேறு ஒன்றும் இல்லை. அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கும். ஏதாவது வந்து ஒரு எக்ஸீடாக வந்து பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெரிய லெவலில் வந்து பண்ணுறதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 6ஆம் அதிபதி. ஸோ 6 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியிலே வரும்போது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. நல்ல லாபம் நல்ல ஏற்றங்களும். பட் இருந்தாலும் வக்கரமாக இருக்குன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக கொடுக்கும். உங்களுக்கு 7ஆம் அதிபதியான குரு. ஸோ 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா 12ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ண மாதிரி குடும்பம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் அந்த புதன் வியாழக்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து குரு சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது அது வந்து 8ல் போகும்போது கொஞ்சம் மனசலனங்களையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதி சனி 9ல் இருக்குது. ஸோ தந்தை சார்ந்த உறவுகளாக நம்ம ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கணும் சின்னதாக ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா 9லேயே ஆட்சி பலமோடு இருக்கும்போது தந்தை நல்லா இருந்தாலும் அது 8ஆம் அதிபதியாக வரும்போது சின்ன மனசலனங்கள் மனப்புலம்பல்களை கொடுக்கும். அது வந்து அது போகிறது குருடைய சார்ந்து இருக்கும்போது நம்ம நினச்ச வேகத்துக்கு விஷயம் நடக்கலங்கும்போது ஒரு எமோஷன்ஸ் கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து ஒரு எமோஷனான முடிவுகளை எல்லாம் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. வெளிநாடோ வெளி மாநிலங்களோ வெளியூரில் இருக்கவங்களோ வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்க 10ஆம் அதிபதியாகவும் குரு வந்து அது பண்ணிடணும். தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய விரயங்கள் நிறைய அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது. 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 2ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள். ஸோ 2லேருந்து இப்போ ராசிக்கே வந்துட்டார். அதனால் வந்து நல்ல லாபங்கள் நண்பர்களோட குதூகலமாகவும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க ஸோ ஒரு சிறப்பான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குது. இதுவரை பார்த்து வந்து பொது பலங்கள். இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தசாபுத்தி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மிதுன லக்னமாக சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதியாக வந்து 8ல் இருக்கும்போது மேல் அதிகாரிகள் அப்பா சம்பந்தமான உறவுகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்களாம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கும். அரசியல் சார்ந்தவர்களும் ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் மிதுன லக்னமாக சந்திர தசாபுத்தியான திங்கள் செவ்வாயில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. ஏன்னா வந்து திங்கள் செவ்வாயில் புதன் வியாழனில் மட்டும் சந்திராஷ்டம காலகட்டங்களில் கொஞ்சம் சின்ன சிக்கல்கள் மன உளைச்சல் வரும். அப்போ என்ன பண்ணுங்கன்னா முக்கியமாக ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணோன்னா ஒரு தண்ணியில் வந்து சர்க்கரையும் உப்பும் போட்டு கலக்கிட்டு குடிச்சிட்டு போகிறது ரொம்ப நல்லது. மிதுன லக்னமாக செவ்வாய் தசாபுத்தி வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்பொழுது உங்களுக்கு வந்து வேலை இல்லாத வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களாக இருக்கும். பட் இருந்தாலும் வக்கரமாக இருக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக கொடுக்கும். மிதுன லக்னமாக ராகு தேசாபதி ராகு வந்து 10ல் இருந்து அவர் வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் தொழில் ரீதியான விஷயம் நிறைய ட்ராவல் நிறைய அலைச்சல் பண்ணுற மாதிரியான விஷயங்களே கண்டிப்பாக கொடுக்குங்க. மிதுன லக்னமாக வந்து குரு தேசாபுத்தி அந்தரங்கள். ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதியாக இருந்த ஒரு 12ல் இருக்காருங்க. ஸோ கொஞ்சம் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மிதுன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி இருந்தால் சனி வந்து 8ஆம் அதிபதியாக 9ல் இருக்கும்போது வெளி மாநிலங்களுக்கும் மன உளைச்சல்களும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தியும் புதன் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 8ல் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயம் வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மிதுன லக்னமாக இருந்து கேது தசாபுத்தினா கேது வந்து 4ல் இருக்காருங்க. ஸோ 4ல் இருக்கும்போது
தாயார் நிலபுலங்கள் சார்ந்த விஷயம், சின்ன சின்ன தலைவலிகள், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் நமக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு, சின்ன சின்ன கலகங்கள் ஸோ கொஞ்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது நிலபுலங்கள் சம்மந்தமாக. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. மிதுன லக்னமாக இருந்து சுக்கிர தசா பார்த்திங்கன்னா, சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் வந்து உச்சமாகும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து அவர் 5ஆம் அதிபதியாக இருக்கனால தொழில் ரீதியான விஷயம் ரிஸ்க் எடுக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி தொழிலில் வாய்ப்புகள் நிறையா வரும், நிறைய பணம் வருதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கும். ஒரு பிரார்த்தனை அவசியம், மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம், கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்குறது மாத்ரு தோஷம். ஸோ மாத்ரு தோஷம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தாயார் வழியில் வந்து ஜெனட்டிக்காகவும் வரும், அதே நேரத்தில் வந்து ஒரு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களில் வந்து ஏற்படுற ஒரு சின்ன பிரச்சனை நமக்கு அது தோஷமாக கன்வெர்ட் ஆகி வருங்க. ஸோ இதுதான் வந்து மாத்ரு தோஷமாக வருது. ஸோ இதில் வந்து மேஜராக வந்து என்னென்னா 4ஆம் அதிபதினு சொல்லுவோம். ஸோ 4ஆம் அதிபதி உங்களோட லக்னத்துலேருந்து ஒரு 4ஆம் அதிபதிக்கு ஒரு மாந்தி தொடர்போ இல்லை ஒரு 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தொடர்போ இருக்கும்போது இந்த மாத்ரு தோஷங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். அது வந்து சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும்போது நமக்கு வந்து தாயாருக்கும் நமக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். ஸோ அம்மாவை விட்டு நம்ம பிரிஞ்சு போகிற மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து இந்த மாத்ரு தோஷம் கொடுக்கும். சில நேரங்களில் வந்து பார்த்தா நிலை அந்த பூமி மனை வாங்குறதையும் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளங்களை வந்து இந்த மாத்ரு தோஷங்கிறது கொடுத்துரும். ஸோ ஏன்னா 4ஆம் இடம்னும்போது அதையும் பாதிக்கும், இல்லை இதில் ஒரு பாதிக்கும் வச்சுமே ஏதோ ஒரு செக்டாரில் வந்து நம்ம கையை வைக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுவும் பார்த்திங்கன்னா சில ராசிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து பாதகாதிபதியாகவும் வந்துடும். ஸோ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா கும்ப லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா 4 9ஆம் அதிபதி சுக்கிரன் பாதகாதிபதி தான். ஸோ அந்த மாதிரி பாதகாதிபதியாக 4ஆம் அதிபதி வரும்போது இந்த தோஷம் வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து ஜெனட்டிக்காக வரும். சம்டைம் வந்து நம்மளோட ஃபோர் ஃபாதர்ஸில் வந்து ஏதாச்சும் ஒரு ஏடாகுளம் பண்ணியிருப்பாங்க, இல்லை நம்ம அப்பா அம்மாவே வந்து ஒரு சில தவறுகள் பண்ணுறதுனால அதனால் ஏமாற்றி சொத்தை பிடுங்கி வைக்கிறது, ஸோ ஏதோ ஒரு விஷயங்களில் வந்து நம்ம மாற்றுறது, அம்மா வழி சொந்தத்தில் வந்து எவனா போட்டு தாக்குறது, சொத்துக்காக ஏமாத்துறது, இந்த மாதிரி விஷயங்களால் வந்து வர சாபங்கள் வர கோபங்கள் தான் வந்து மாத்ரு தோஷமாக மாறும். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்னங்க பண்ணலாம்? ஸோ இதுக்கு வந்து காரகதை. ஸோ 4ஆம் அதிபதி தாய் சார்ந்த விஷயங்கள் வந்து நடக்கிற இந்த தோஷத்துக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது என்னை பொறுத்தவரை வந்து நிறைய நீராகாரங்கள் நீர் சம்மந்தமான பொருட்கள் தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த நீர் மோர் கொடுக்கறது, தண்ணி பந்தல் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது ரொம்ப சூப்பர். அப்படி இல்லைனா கூட அன்னதானம். ஸோ அன்னதானம் நிறைய பண்ணும்போது நமக்கு வந்து இந்த தோஷங்களுடைய அளவு வந்து கண்டிப்பாக கம்மியாகுங்க. ஸோ நம்ம வந்து அன்னதானம் அதிகமாக இது வந்து நிறைய கோயில்களில் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் அனாத ஆசிரமங்கள் இதெல்லாம் வந்து அக்கார்டிங் டு நம்மளுடைய பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி தானங்கள் பண்ணும்போது இந்த தோஷங்கள் வந்து படிப்படியாக கம்மியாகுங்க. ஸோ எல்லாமே எந்த தோஷமும் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு இங்கிலீஷ் மெடிசன் போட்டால் எப்படி ஜுரம் கம்மியாகாமோ உடனே ஆகாது. இது வந்து நீங்கள் கொடுத்துட்டே வர ஒரு நட்சத்திரமோ ஒரு கரணமோ அந்த ஒரு திதியோ சம்மந்தப்படும் போது இந்த தோஷங்கள் கண்டிப்பாக விலகும். ஸோ அதுவரை வந்து நம்ம வந்து இந்த தோஷங்களை வந்து என்ன பண்ணோன்னா இருக்குன்னா நீங்கள் இந்த பரிகாரங்களை வந்து கண்டினியூவாக பண்ணிட்டு வாங்க. ஸோ ஒன் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பண்ண நமக்கு அது டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு 10% 5% அப்படியே கம்மியாகிட்டே வரும். நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் வந்து அது இல்லாமல் போகும். ஸோ அதுக்கான ஒரு ஸ்டெப்பு நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ இதை வந்து நமக்கு வந்து நிறைய உண்மையான இன்சிடென்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. இன்னும் வரும் வீடியோஸில் வந்து உங்களுக்கு வந்து உதாரணமும் கண்டிப்பாக வந்து இது பண்ணிவிட்டு வாங்க. அன்னதானம் பண்ணிங்கன்னா அந்த மாத்ரு தோஷங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக நம்ம விட்டு விலகும். அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரனுடைய மனைவி, ஸோ பார்வதியினுடைய சொர்ணாம்பிகை பாலாம்பிகை இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி மனைவி இருக்கிற அந்த சொர்ணாம்பிகை பாலாம்பிகை வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த மாதிரி இந்த 2 விஷயங்களை பண்ணி வரும்போது கண்டிப்பாக இந்த மாத்ரு தோஷங்கிறது வந்து கண்டிப்பாக விலகும். பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். வணக்கம்.